போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. வந்தும் வணங்க வந்தும் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே. தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே. வாழ்த்த வந்தும் வணங்க வந்தும் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே. தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே. நம்பிக்கை நாயகரே நலம் பல தருபவரே, நம்பிக்கை நாயகரே நலம் பல தருபவரே, நானிலும் போற்றும் எங்கள் பதுவை அந்தோணியாரே. வாழ்த்த வந்தும் வணங்க வந்தும் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே. தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே. வறுமையும் சூழ்ந்திடும் வேளையில் வரம் தரும் கரம் பற்றி நல்வாழ்வு பெற்றிடுவோம். வெறுமையும் வறுமையும் சூழ்ந்திடும் வேளையில் வரம் தரும் கரம் பற்றி நல்வாழ்வு பெற்றிடுவோம். நோயெல்லாம் தீர்த்து அந்த பேயெல்லாம் விரட்டுவீர். நோயெல்லாம் தீர்த்து அந்த பேயெல்லாம் விரட்டுவீர். பாலனை ஏந்தி பாலவாக்கம் அமர்ந்த புனிதரே, வாழ வைப்பாய் வரம் தருவாய். வாழ்த்த வந்தும் வணங்க வந்தும் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே. தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே. வாழ்த்த வந்தும் வணங்க வந்தும் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே. தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே. நன்மையும் வளமையும் வாழ்வினில் தந்தீரே, இனி வரும் நாளெல்லாம் துணை நின்று காப்பவரே. நன்மையும் வளமையும் வாழ்வினில் தந்தீரே, இனி வரும் நாளெல்லாம் துணை நின்று காப்பவரே. உந்தன் புகழ் பாடி உமக்கு நன்றி சொல்ல வந்தோம். உந்தன் புகழ் பாடி உமக்கு நன்றி சொல்ல வந்தோம். பாலனை ஏந்தி பாலவாக்கம் அமர்ந்த புனிதரே, வாழ வைப்பாய் வரம் தருவாய். வாழ்த்த வந்தும் வணங்க வந்தும் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே. தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே. வாழ்த்த வந்தும் வணங்க வந்தும் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே. தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே.
நம்பிக்கை நாயகரே நலம் பல தருபவரே, நம்பிக்கை நாயகரே நலம் பல தருபவரே, நானிலம் போற்றும் எங்கள் பதுவை அந்தோணியாரே. புனிதம் பிறந்தது, புதுமை மலர்ந்தது, பாலனை காண வாருங்கள். உலகம் ஒளிர்ந்தது, இதயம் கனிந்தது, பாலனை பாட வாருங்கள். அகரமும் நகரமும் இவரே, அகரமும் நகரமும் இவரே, இவர் ஆட்சிக்கு முடிவேது, இவர் ஆட்சிக்கு முடிவேது. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மரநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே அழ்மனதோர்க்கும் அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவேன். உலகின் பாவம் போக்குபவர்
ஏற்றருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஈரனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தம்மை துன்புறுத்துவோருக்காகவும் மன்றாடிய புனித ஸ்தேவானுடைய விண்ணகப் பிறப்பை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இன்று நாங்கள் நினைவு கூறும் அவரது எடுத்துக்காட்டை பின்பற்றி பகைவருக்கும் அன்பு காட்ட கற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். இதோ வானம் திறந்திருப்பதை காண்கிறேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அருஞ்செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமை அடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தை சேர்ந்த சிலரும் சிரேன், அலெக்சாந்திரியா நகரினரும் சிலிசியா ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதிந்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெருங்கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல் எறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல் எறிந்தபோது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்றைய பதிலுரை பாடலாக திருப்பாடல் 31 பாடி தியானிப்போம். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன், உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் உயிரை ஒப்படைக்கின்றேன், உயிரை ஒப்படைக்கின்றேன்.
எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும். என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆம், என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். பல்லவி. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன், உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பெறாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருள்வீர். உமது பேரன்பில் நான் களி கூர்வேன், அக்களிப்பேன். என் துன்பத்தை நீர் பார்த்திருக்கின்றீர். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன், உயிரை ஒப்படைக்கின்றேன். என் எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும். உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசும்படி செய்யும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன், உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன், உயிரை ஒப்படைக்கின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரின் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10, இறைவசனங்கள் 17 to 22 வரை. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களுக்கு கூறியது: எச்சரிக்கையாய் இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சட்டர்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநரிடம் அரசர்களிடம் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகிர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாக பேசுவார். சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதரர் சகோதரிகளையும்
தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்லுவார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஸ்தேவான் விழாவினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பின் விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடினோம். புதிய ஆடைகள், சுவையான உணவு, நம்முடைய உறவினர்களுடைய சந்திப்பு, இப்படி பலவிதத்திலே இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை நாம் கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறோம். இன்று டிசம்பர் 26ஆம் தேதி திரு அவையானது ஸ்தேவானுடைய விழாவை கொண்டாடுகிறது. ஸ்தேவான் மரித்த நாள். நேற்று ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பின் விழா. இன்றைக்கு ஸ்தேவான் இறந்த நாள். அவருடைய விழாவை கொண்டாடுகிறோம். நேற்று பிறப்பு, இன்றைக்கு இறப்பு. புனிதர்களுடைய இறப்பைத்தான் நாம் விழாவாக கொண்டாடுவது நமக்கு தெரிந்த விஷயம். திரு அவை உடனடியாக ஸ்தேவானுடைய விழாவை ஏன் வைக்க வேண்டும்? கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடிய அடுத்த நாளே ஸ்தேவானுடைய இறப்பை நினைவு கூறுகிற விதமாக இந்த விழாவை வைப்பதனுடைய நோக்கம் என்ன? நமக்கு ஒரு 2 உண்மைகள் நாம் இதிலிருந்து எடுத்துக்கொள்கிறோம். ஒன்று, இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய அனைவருக்கும் இறப்பு உண்டு. இந்த உலகத்தில் பிறந்த எல்லோருமே ஒரு நாள் நாம் இறக்கப் போகிறோம். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை. இதை நல்ல ஒரு வாழ்க்கையாக வாழ நாம் முயற்சியெடுக்க வேண்டும் என்பதை இந்த விழாக்களில் இருந்து நாம் எடுத்துக்கொள்ள முடியும். 2வது சிந்தனை என்னவென்றால், இந்த உலகத்தில் பிறந்த நமக்கு இன்னொரு பிறப்பு உண்டு. அது விண்ணக பிறப்பு. ஸ்தேவானுடைய விண்ணக பிறப்பைத்தான் நாம் இன்றைக்கு கொண்டாடுகிறோம். அப்படி என்றால், இந்த உலகத்தில் பிறந்த நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து நாம் இந்த உலகத்தை விட்டு செல்கிற போது நாம் விண்ணக பிறப்புக்கு உடையவர்களாய், விண்ணக பிறப்பை அடைபவர்களாய் நாம் வாழ்வது அவசியமானது என்பது இந்த விழா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, ஸ்தேவானுடைய விழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 7 காரியங்களை நாம் சற்று வேகமாக பார்த்து நிறைவு செய்வோம். ஸ்தேவானை பற்றி திருத்தூதர் பணிகள் 6 மற்றும் 7 இந்த அதிகாரங்களில் நாம் அவரை பற்றி வாசிக்கிறோம். இந்த 2 அதிகாரங்களில் அவரை பற்றி சொல்லக்கூடிய 7 காரியங்களைத்தான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், திருத்தூதர்கள் சீடர்களை அழைத்து, நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானம் நிறைந்தவர்களான 7 பேரை தேர்ந்தெடுங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். நற்சான்று பெற்ற 7 பேரை தேர்ந்தெடுக்க சொல்லுகிறார்கள். அதில் ஒருவர் தான் ஸ்தேவான். அப்போ ஸ்தேவானுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கக்கூடிய முதல் விஷயம் என்னவென்றால், ஸ்தேவான் மக்கள் மனதில், மக்கள் மத்தியில் நற்சான்று பெற்றவராக இருந்தார்.
இந்த விழாவிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் செய்தி இதுதான். நாம் மக்கள் மத்தியில் நற்சான்று பெற்றவர்களாய் வாழ அழைக்கப்படுகிறோம். நல்ல மதிப்பு உடையவர்களாய் வாழ அழைக்கப்படுகிறோம். ஸ்தேவானுடைய முதல் காரியம், முதல் பண்பு, அவர் நற்சான்று பெற்றவராய் இருந்தார். இரண்டாவது, 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, திருத்துவ பணிகள் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான். நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான் என்று சொல்லப்படுகிறது. ஸ்தேவானிடம் காணக்கூடிய இரண்டாவது பண்பு இறை நம்பிக்கை, கடவுள் மீது கொண்ட நம்பிக்கை. இன்னைக்கு ஸ்தேவானுடைய விழாவை கொண்டாடுகிற போது நாம் யோசிக்க வேண்டியது, நாம் இறைவன் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையின் அளவு என்ன? ஆண்டவர் இயேசு சொல்லுவார், கடுகளவு நம்பிக்கை இருந்தால் இந்த மரம் பெயர்ந்து அப்பாலே போய் என்று சொன்னால் அது போகும். நாம் இறை நம்பிக்கை கொண்டவர்களாய் வாழ இந்த ஸ்தேவானுடைய விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. மூன்றாவதாக, ஸ்தேவான் வாழ்க்கையில் அல்லது அவருடைய பண்பு என்ன, ஸ்தேவானுடைய பண்புகள் என்ன? மூன்றாவதாக நாம் பார்க்கிற போது 6ஆம் அதிகாரம் 8ஆவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அருஞ்செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, ஸ்தேவான் மக்கள் மத்தியில் நல்ல காரியங்களை செய்து வந்தார், நற்காரியங்களை செய்து வந்தார். ஸ்தேவான் இறை நம்பிக்கை மட்டுமல்ல, நற்சான்று பெற்றோர் மட்டுமல்ல, மூன்றாவது நாம் பார்க்கிறோம், அவர் மக்கள் மத்தியில் நல்ல காரியங்களை, நற்செயல்களை செய்து வந்தார். மக்களுக்கு ஹெல்ப் பண்ணார், மக்களுக்கு உதவி செஞ்சார். இந்த விழா நமக்கு கொடுக்கிற மூன்றாவது செய்தி, நாம் நம்மால் முடிந்த நல்ல காரியங்களை இறை மக்களுக்கு, எல்லா மக்களுக்கும் நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம். ஸ்தேவானிடம் காணக்கூடிய 4வது பண்பு 6ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம். ஸ்தேவானை கைது செய்து தலைமை சங்கத்திடம் நிறுத்தினார்கள். அவர் மீது பொய்க்குற்றம் சுமத்தினார்கள். திருச்சட்டத்தை எதிர்த்து பேசினார் என்று சொன்னார்கள். இப்படி பலவிதமான பொய் சான்றுகளை ஸ்தேவான் மீது அவர்கள் சுமத்தி தலைமை சங்கத்திடம் நிறுத்தி தண்டனையை பெற்றுக் கொடுத்தார்கள். அந்த சமயத்தில் நாம் பார்க்கிறோம், அனைவரும் ஸ்தேவானை உற்று பார்த்தபோது அவருடைய முகம் வானதூதரின் முகம் போல் இருந்தது. பாருங்க, ஸ்தேவான் மீது பழி சுமத்துறாங்க, குற்றம் சுமத்துகிறார்கள். அவர் ஒரு தண்டனை கைதி போல வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். தண்டனை பெற்றுக் கொடுக்கக்கூடிய சூழல். அந்த சமயத்தில் ஸ்தேவானுடைய முகம் எப்படி இருந்ததாம்? வானதூதரின் முகம் போல காட்சியளித்தது. அப்போ ஸ்தேவானுடைய பண்பு என்ன? பிரச்சனைகளை பார்த்து பயந்து போகிறவர் அல்ல, போராட்டங்களை பார்த்து பயந்து போகிறவர் அல்ல, கஷ்டங்களை பார்த்து மன சோர்வு அடைபவர் அல்ல. அவர் துன்பத்திலும் கஷ்டங்களிலும் போராட்டங்களிலும் சவால்களிலும் அவர் மன உறுதியோடு இருந்தார். என்னை நம்ம எல்லோருக்கும் அது தேவைங்க. நம்ம எல்லாருக்கும் தேவை. எல்லாரும் சோர்ந்து போகிறோம், பிரச்சனைகள் வந்த உடனே மன சோர்வு அடைகிறோம். ஆனால் ஸ்தேவான் பயப்படலை, மன சோர்வு அடையலை. நான் கெட்டது எதுவும் பண்ணலையே, ஏன் என் மேலே இவ்வளோ பழி போடுறாங்க, அப்படியெல்லாம் அவர் மன சோர்வு அடையவில்லை. மாறாக வானதூதரின் முகம்போல் காட்சி அளித்தது. மன சோர்வு அடையாத ஸ்தேவான். 5வது பண்பாக ஸ்தேவானிடம் நாம் பார்ப்பது, என்னதான் தனக்கு பிரச்சனைகள் வந்தாலும், அவர் கைது செய்யப்பட்டாலும்,
கொலை செய்வதற்காக அவர் இட்டுச் சென்றாலும் அவர் உண்மையை பேசினார், பயப்படலை. அவர் சொல்லுகிறார் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 53 வரையே ஒரு நீளமான உரையை, மறையுரையை கொடுக்கிறார். இறுதியில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் இயேசுவை கொன்றீர்கள், நீங்கள் தான் இயேசுவை சாகடிச்சிங்க. உண்மையை பகிரங்கமாக சொல்லுகிறார். பயப்படலை. இதை சொன்னால் எனக்கு என்ன பிரச்சனை வரும், பயப்படலை. நீங்கள் தான் இயேசுவை கொன்றீர்கள், உண்மையை பேசுகிறார். இந்த பண்பு நமக்கு தேவை. நமக்கு பிரச்சனையில் வந்த உடனே உண்மை பேச பயப்படுகிறோம், நடந்ததை பேச பயப்படுகிறோம், உள்ளதை உள்ளவாறு சொல்ல பயப்படுகிறோம். ஸ்தேவான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், செத்து போனாலும் உண்மையை பேசு, இறந்து போனாலும் உண்மையை பேசு. 6வது பண்பாக ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் நாம் பார்ப்பது, அவரை கல்லால் அடித்து சாகடிக்கப் போகிறார்கள், தண்டனை கொடுக்கப் போகிறார்கள். அப்போது ஸ்தேவான் சாகக்கூடிய நிலைமையில் அவர் கடவுளை பார்த்து சொல்லுகிறார், தந்தையே, இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். அவர்கள் தெரிந்தே செய்தார்கள், ஆனால் ஸ்தேவான் சொல்கிறார், தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். மன்னிக்கும் மனிதனாக ஸ்தேவான் இருந்தார். மன்னிக்கக்கூடிய மனநிலையில் ஸ்தேவான் வாழ்ந்தார். இன்றைக்கு நமக்கு தேவையான மற்றொரு குணம் அடுத்தவர்களை மன்னிப்பது. இறுதியாக ஸ்தேவானுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 7வது பண்பு, தன்னுடைய உயிரை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார். சாக்ரிஃபைஸ். தன்னை முழுமையாய் ஆண்டவருக்கு அர்ப்பணித்த ஒரு புனிதராக ஸ்தேவான் இருந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அடுத்தவர்களுக்கும் ஆண்டவருக்கும் நாம் அர்ப்பணிக்கக்கூடியவர்களாகி வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஸ்தேவானுடைய விழா நமக்கு சொல்லக்கூடிய பண்புகள் 7. இந்த பண்புகளை நாம் நம்முடைய வாழ்க்கையாக்கிக் கொள்வோம். ஸ்தேவானை போல வாழ முயற்சிருப்போம். இடையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நாங்கள் தர வந்தோம். இடையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நாங்கள் தர வந்தோம். நிலத்தின் விதைப்பில் கிடைத்த பொருளை, நிலத்தின் விதைப்பில் கிடைத்த பொருளை உந்தன் பாதம் படைக்கின்றோம். இடையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நாங்கள் தர வந்தோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இந்த தெய்வீக பலி இறைவனுக்கு ஏற்புடையதாக மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியினை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மறைசாட்சியான புனித ஸ்தேவானின் மாட்சிக்கு உரிய நினைவு கொண்டாட்டத்தில் உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இன்று இறைப்பற்றுடன் கொண்டாடி வரும் பலி பொருட்கள் உமக்கு உகந்தவனாயிருப்பவனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவும் தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறைநிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசுகின்றது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமுமாய் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தல்லும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தல்லும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து
உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கனவுதான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினால் பயிற்று பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அருளுகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையினை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளுங்கள். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கக்கூடியவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நள்ளிரவு நேரம் வெண்பனியின் காலம், விண்ணில் கீதம் கேட்கிறதே. மன்னனை தாளாட்டுதே, என் பாலனை சீராட்டுதே. நள்ளிரவு நேரம் வெண்பனியின் காலம்,
விண்ணில் கீதம் கேட்கிறதே. மன்னனை தாலாட்டுதே, என் பாலனை சீராட்டுதே. வண்ணமலர் சிந்து வைத்து வாழ்த்துவே, சங்க தமிழ் பாவிசைத்து பாடுவே. வண்ணமலர் சிந்து வைத்து வாழ்த்துவே, சங்க தமிழ் பாயிசைத்து பாடுவே. இன்னமெல்லாம் துள்ளியே ஏழிசை மீட்டுவேன், நெஞ்சமெல்லாம் தஞ்சமே தாலாட்டு பாடுவேன். என் இதயம் இயேசு வர என்ன தவம் செய்தேன், ஆரிரோ ஆராரிரோ. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் பிறப்பால் எங்களை மீட்டு மறைசாட்சி ஸ்தேவானின் விழாவில் எங்களை இன்புறச் செய்கின்றீரே. நீர் எங்களுக்காக புரியும் எண்ணற்ற இரக்கச் செயல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசீர் அருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. பாட்டு போடு, தாளம் போடு, நம்ம சாமி நல்ல சாமி பிறந்துட்டாரு. ஆட்டம் போடு, கொண்டாட்டம் போடு, இயேசு சாமி நமக்காக பிறந்துட்டாரு. ஆட்டம் போடு, தாளம் போடு, நம்ம சாமி நல்ல சாமி பிறந்துட்டாரு. ஆட்டம் போடு, கொண்டாட்டம் போடு, இயேசு சாமி நமக்காக பிறந்துட்டாரு. சொந்தமாக மண்ணில் வந்து பிறந்துட்டாரு, சொக்க தங்கமாக பார்ப்போற்ற வந்துட்டாரு. சொந்தமாக மண்ணில் வந்து பிறந்துட்டாரு, சொக்க தங்கமாக பார்ப்போற்ற வந்துட்டாரு. கொண்டாடி பண்பாடி துள்ளியாடு, கொண்டாடி பண்பாடி துள்ளியாடு. பாட்டு போடு, தாளம் போடு, நம்ம சாமி நல்ல சாமி பிறந்துட்டாரு. புதுமைகளின் அரசியான எங்கள் அன்னை மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருக்குடும்பங்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஸ்தேவானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் திருத்தலத்தின் பாதுகாவலரான கடற்கரை புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். வந்தும் வணங்க வந்தும் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோம். நீ தினம்
புகழையெல்லாம் பாட வந்தோமே. வாழ்த்த வந்தோம் வணங்க வந்தோம் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே. தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே. நம்பிக்கை நாயகரே நலம் பல தருபவரே, நம்பிக்கை நாயகரே நலம் பல தருபவரே, நானிலும் போற்றும் எங்கள் பதுவை அந்தோணியாரே. வாழ்த்த வந்தோம் வணங்க வந்தோம் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே. தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே. வறுமையும் சூழ்ந்திடும் வேளையில் வரம் தரும் கரம் பற்றி நல்வாழ்வு பெற்றிடுவோம். வெறுமையும் வறுமையும் சூழ்ந்திடும் வேளையில் வரம் தரும் கரம் பற்றி நல்வாழ்வு பெற்றிடுவோம். நோயெல்லாம் தீர்த்து அந்த பேயெல்லாம் விரட்டுவீர், நோயெல்லாம் தீர்த்து அந்த பேயெல்லாம் விரட்டுவீர். பாலனை ஏந்தி பாலவாக்கம் அமர்ந்த புனிதரே வாழ வைப்பாய் வரம் தருவாய். வாழ்த்த வந்தோம் வணங்க வந்தோம் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே. தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே. வாழ்த்த வந்தோம் வணங்க வந்தோம் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே. தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே. நன்மையும் வளமையும் வாழ்வினில் தந்தீரே, இனி வரும் நாளெல்லாம் துணை நின்று காப்பவரே. நன்மையும் வளமையும் வாழ்வினில் தந்தீரே, இனி வரும் நாளெல்லாம் துணை நின்று காப்பவரே. உந்தன் புகழ் பாடி உமக்கு நன்றி சொல்ல வந்தோம், உந்தன் புகழ் பாடி உமக்கு நன்றி சொல்ல வந்தோம். பாலனை ஏந்தி பாலவாக்கம் அமர்ந்த புனிதரே வாழ வைப்பாய் வரம் தருவாய். வாழ்த்த வந்தோம் வணங்க வந்தோம் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே. தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே. வாழ்த்த வந்தோம் வணங்க வந்தோம் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே. தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே. நம்பிக்கை நாயகரே நலம் பல தருபவரே, நம்பிக்கை நாயகரே நலம் பல தருபவரே, நானிலும் போற்றும் எங்கள் பதுவை அந்தோணியாரே.